ஏன்பா எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்கி கொடுன்னு சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்குற போல இருக்க. சடப் தோர்மு. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செட்டுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிடுவேன். அந்த பொண்ணு திருட திருட திருடன்னு கத்தும். நீங்க சினிமாவோட வர ஹீரோ மாதிரி ஒரு சம்மர் ஷாட்டு ஒரு பேக் ஷாட்டு டிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்க போட்டு ஓடிடுறேன். பேக் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பா. உடனே பாடுறது சான்ஸ் விடுமான்னு கேளுங்க. உடனே கொடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. ஆனா அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட உதவ மாட்டீங்களா? நண்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன். இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன். அந்த பொண்ணு வரா. எல்லார்கிட்டயும் உதவி வாங்குறதே உன்னுடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுருங்க. விடலனா நீ அவனை காப்பாத்துறியா? யாரங்க காப்பாத்துறதுக்கு? அந்த அளவுக்கு பலம் இருக்கா? இல்ல பலம் இல்லைங்க. அந்த அளவுக்கு வீரம் இருக்கா? இல்ல வீரமும் இல்லைங்க. பாருங்க இந்த பாட்டு போட்டியில ஒரு வாய்ப்பு. ஷட் அப். அன்னைக்கு என்னடானா என் கார் முன்னால விழுந்து மயக்கம் வர மாதிரி நடிச்சு பணம் புடுங்க பாத்தீங்க. இன்னைக்கு என்னடானா என் பர்ஸ கொள்ளை அடிக்க பாக்குறீங்க. ஆளை பார்த்தா வாட்டு சாட்டமா இருக்க. கை கால்லாம் ஒழுங்கா தானே இருக்கு. இப்படி எல்லாம் சேர்த்துக்கு வெக்கமா இல்ல? உழைச்சி சம்பாதிக்கணையா இல்ல பிச்சையாவது எடு. இப்படி கொள்ளை அடிச்சு ஏமாத்தி பணம் சம்பாதிக்காத. உனக்கு பணம் தானே வேணும்? பெத்த தாய் உண்மையிலேயே மதிக்கிறவனா இருந்தா என் மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த கடங்கார மூஞ்சில அவன் பணத்தை விட்டு அப்பதான்டா நீ உண்மையிலேயே ஆம்பளை. என் புள்ள என்னது? அந்த பொண்ணு ஏதோ சொன்னதுக்காக மூஞ்சி மூணு வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு திட்டதுக்காக நான் கவலைப்படல. இந்த போட்டியில நான் கலந்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், 1 லட்சம் ரூபாய் அடைஞ்சே ஆகணும். அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்கலன்னா என்ன வாழ்றதுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும்.